நாமக்கல்லில் கல்லூரி மாணவி ஒருவர் மர்மமான முறையில் வீட்டிற்குள் சடலமாக கிடந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொல்லிமலை எடக்கல்பட்டியைச் சேர்ந்தவர் பானுப்பிரியா. 24 வயதான இவர் நாமக்கல் ஸ்டேட் பேங்க் காலனியில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிய நிலையில் கவிஞர் ராமலிங்கம் அரசினர் மகளிர் கல்லூரியில் படித்து வந்திருக்கிறார். பானுப்பிரியாவிற்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்லிமலை வாசலூர்பட்டியைச் சேர்ந்த ரவி என்பவருடன் திருமணமான நிலையில் இருவரும் கருத்து வேறுபாடால் பிரிந்துள்ளனர். இருவரின் விவாகரத்து வழக்கும் நாமக்கல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் தன் வீட்டிற்குள் மர்மமான முறையில் உடலில் காயங்களுடன் பானுப்பிரியா சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையில் பொய்யேரி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரை கடந்த 9 மாதங்களாக பானுப்பிரியா காதலித்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. சம்பவத்தன்று அவர் பானுப்பிரியாவின் வீட்டிற்கு வந்து சென்றதும் தெரியவர இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். பர்கூரில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்ட விவகாரத்தில் பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் உள்ள தனியார் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லையளித்த விவகாரத்தில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 13 மாணவிகள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதுவரை 5 மாணவிகள் புகார் அளித்திருக்கின்றனர். இந்த விவகாரம் தொடர்பான முதல்கட்ட அறிக்கை தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் சார்பில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளரிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கைதான நபர்கள் வேறு மாவட்டங்களில் இதுபோன்ற போலி முகாம்களை நடத்தியுள்ளனரா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்திற்கு தெரியாமல் இதுபோன்ற தவறு நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.